அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஜூடித் பொல்காருக்கும் அலெக்சி ஷிராவுக்கும் நடந்த ஒரு முக்கியமான ஆட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம அழிவில்லா ஆட்டத்துல 21வது ஆட்டமா இருக்கு. இந்த வீடியோவோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. இது நம்ம சேனலோட 600வது வீடியோங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. மே 13ஓட பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. 600 வீடியோ, அதாவது ஒரு வருஷத்துக்கு 200 வீடியோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு ஆக்சுவலாக 365 வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கோலு. பட் சில வேலைகள் இருக்கிறதுனால என்னால் இதையும் நிறைய விஷயங்கள் கோப்பப் பண்ண முடியல. பட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 600வது வீடியோ ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நம்ம 700, 800, 1000 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் போடணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஆட்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா 1994 இந்த ஆட்டம் நடக்குது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா யாருக்கு இடையில அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ஜூடித் பொல்கரோட ஒரே ஒரு கேம் மட்டும் பார்த்துருப்போம். அவங்க தான் இப்போ வரைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபீமேல் பிளேயர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போது இன்னும் அவங்களோட இடத்த யாருமே தக்க வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேயர் அவங்க உச்சகட்டமாக உலகத்தில் இப்போ டாப் ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கூட எடுத்து பார்க்கலாம். இது லைவ் ரேட்டிங் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேல் பிளேயர்ஸ் யாருமே ரொம்ப டாப் லெவலில் இருக்க மாட்டாங்க. இவங்க 8வது இடத்த வரைக்கும் போயிருக்கிறாங்க. பீக் ரேட்டிங் ஜாஸ்தியாக ஐ திங்க் 2700க்கு மேலே அவங்க எடுத்துக்கிறாங்க பீக் ரேட்டிங். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சைடு இருக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அலெக்சி ஷிரோவ். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு மிஸ்டேக் நான் சொல்லியிருப்பேன். பிரக்னானந்தாவோட அலெக்சி ஷிரோவ் 20 மூலம் தோற்றுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, அது கேட்டா கேமஸ்கி. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ அதே சமயத்தில் அலெக்சி ஷிரோவ் ரொம்ப ஸ்ட்ராங்கான அக்ரெசிவான பிளேயரு. ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அவர் ஒரு சின்ன ஒரு அண்டர் எஸ்டிமேட் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரு. ஸோ போதும்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம போர்டு ஆக்சுவலாக ஃப்ளிப் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி ஃபோட்டோஸை மாற்றி வச்சுருக்கேன். ஸோ பிளாக் பீசஸ் வேர் ஹேண்டில் பை தி ஜூடித் பொல்கார் அண்ட் ஒயிட் பீசஸ் வேர் ஹேண்டில் பை தி கிரேட் அலெக்சி ஷிரோவ். ஸோ இங்கே கேம் அவர் E4 ஓப்பன் பண்ணுறாரு. போல்கார் பார்த்தீங்கன்னாக்கா C5 ரிப்ளை பண்ணுறாங்க, சிசிலியன் டிஃபென்ஸ். இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆட்டத்தில் கேம் நம்ம இஷ்டத்துக்கு விளையாட முடியாது. ஐ திங்க் அந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் சிசிலியன் டிஃபென்ஸ் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் இது அழிவில்லா ஆட்டத்துக்கான ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத உங்களுக்கு மிடில் கேமில் புரியும். ஏன்னா ரொம்ப சூப்பராக விளையாடிருப்பாங்க. Knight F3 E6 அண்ட் நவ் D4. ஸோ இது ஓப்பன் சிசிலியன் தான். என்ன வேரியேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா டைவன் ஆஃப் வேரியேஷன் சொல்லுவாங்க. அண்ட் இந்த பொசிஷனில் Knight to C3. இந்த இடத்துல நம்ம Knight F6 டைரெக்டாகவும் விளையாடலாம். ஸோ இந்த இடத்துல Knight C3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா Knight F6 ட்ரை பண்ணலாம். ஸோ Knight F6 விளையாடணும் அப்படின்னாக்கா Knight takes C6, B takes C6 அண்ட் நவ் E5. அண்ட் இந்த நைட் C3ல் டெவலப் பண்ணிக்கிறதால தேர் வில் பி நோ டாக்டிக்கல் ஐடியா அண்ட் திஸ் அன்டிஃபெண்டட் பான். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஐடியா எப்போவுமே சிசிலியில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ Knight D5. அதே சமயத்தில் இங்கே நம்ம நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. Knight E4 அண்ட் ஆஃப்டர் Queen C7 we can even play pawn to F4. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் இஸ் பெட்டர். ஸோ அதனால் இந்த வேரியேஷன் எதுக்காக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, முக்கியமாக இந்த இடத்துல பொல்கார் சூஸ் பண்ண வேரியேஷன் D6. இந்த பான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிசிலியனில் உங்களுக்கே தெரியும். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் E5 நீங்கள் விளையாடுவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட் வீக் ஆகிடும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ இயர்லியராக பண்ணப்போ E4 அவங்க E5 விளையாடுனதுனால நமக்கு இந்த D6 பாயிண்ட் வீக் ஆகிடும். அந்த 2 வீக்னஸும் எனக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது விளையாடுறாங்க. நீங்கள் சிசிலியன் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயங்கள். ஸோ G4 இதுதான் கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இயர்லியராக G4 விளையாடலாம். இட்ஸ் நாட் எ மிஸ்டேக். பட் ரொம்ப ஓகே, நீங்கள் Knight F6 விளையாடிங்கன்னா நான் pawn to G5 ஆட போகிறேன் அப்படிங்கிறது தான் இது. வேறு ஒன்றும் பெருசாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. வேறு சில மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் Knight takes C6 இந்த இடத்துல விளையாடுறதுன்றது அந்த அளவுக்கு இது கிடையாது. ஏன்னா நீங்கள் பழைய ஓல்டு ஸ்டைல் படி E5 போனீங்கன்னா he will play D5. now already black is equalized the game தான் சொல்லணும். அதர்வைஸ் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது நமக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா Knight DB5. இந்த Knight to DB5 பார்த்தீங்கன்னா பான் D7ல் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். D6 வந்ததுக்கப்புறம் வேலை செய்யாது. அண்ட் ஆஃப்டர் A6 this knight is looking stupid. ஸோ அப்போ என்ன பண்ணணும், திரும்ப knight has to go back and you wasted 2 tempos now. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வேரியேஷனில் நம்ம சுட்டி காமிக்கிறது ரொம்ப நல்லது.
ஆனால் இந்த கேமில் D6 தான் விளையாடினாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அண்ட் ஆஃப்டர் G4 பொல்கார் வந்து A6 விளையாடினாங்க டு டிஃபெண்ட் ஆல் த மைனர் பீசஸ் ஆக்டிவிட்டி ஆன் B5. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மூவ்ங்க. இட் இஸ் நாட் ஓன்லி தட் நைட் ஆஃப் வேரியேஷனில் தான் A6 விளையாடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்பொழுதுமே நீங்கள் சிசிலியன் டிஃபென்ஸில் ஒரு டெம்போ உங்களுக்கு வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட, அண்ட் யூ கேன் வேஸ்ட் இட் ஆன் A6 பான். ஓகேங்களா, A6 புஷ் பண்ணாக்கா உங்களுக்கு அந்த B5 ஸ்கொயர் செக்யூர் ஆகிடும், ஒரு சின்ன ஒரு குயின் சைட் ஸ்பேஸ் கிடைக்கும், அண்ட் B5 கேன் பி எக்ஸ்பேண்டட், பிஷப் B7, இப்படி மல்டிபிள் ஐடியாஸ் அதில் ஒளிஞ்சிருக்கு. அண்ட் ரூக் டு C8. ஸோ இப்படி நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ பிஷப் E3, நைட் G7, இந்த மூவ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நைட் F6 போனால் பான் வரப்போகுது. அண்ட் ஒன் மோர் திங், ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் பிளாக் வாண்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் ஆன B5, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ திஸ் நைட் உட் பி ஹேங்கிங். ஸோ அதனால தான் வந்து இந்த நைட்டை வந்து இஸ் சப்போர்ட்டிங் இஸ் பிரதர். ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ அடுத்து நைட் B3. இது ஏன் நைட் B3 போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏங்க வாண்டடாக போகணும், வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம போகலை அப்படின்னு சொன்னாக்கா Black will capture நினைக்கிறேன். Sometimes Black will capture, the other knight will be coming to C6 and Black will have a comfortable game. ஆனால் அந்த நைட் வந்து சென்ட்ரலைஸ்டு நைட்டு, ஒரு சில டெம்போஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, தேவையில்லாமல் அதை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்களா என்னமோ. ஸோ அதனால தான் இந்த மூவ். ஸோ அண்ட் இமீடியட்லி B5 அண்ட் நவ் F4. See the space advantage for white. ஸோ எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குது பாருங்க. இது எதுக்கு இவ்வளோ பெரிய கலராக போட்டு சுட்டி காமிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முக்கியமான விஷயமே இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட், அந்த ட்விஸ்ட் ஆஃப் த கேம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம இந்த பான் ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே, இப்போ கலர்லாம் அழைச்சிடலாம் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த பான் ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே என்னடா அது இவ்வளோ ஸ்பேஸ் வந்து கிடச்சிருச்சு, எப்படி ஒயிட் வந்து பிளாக் வந்து கிங் சைடில் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும் இந்த பொசிஷனை பார்த்த உடனே. அண்ட் அதை வந்து டேக்கிள் பண்ணி இந்த கேமை வந்து அவங்களுடைய திசையில் வந்து செலுத்துனது ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான விஷயம் தான் சொல்லணும். ஸோ பாருங்கள், அண்ட் இமீடியட்லி ஆஃப்டர் திஸ் மூவ் ஷீ பிளேட் பிஷப் B7. நான் ஏற்கனவே சொன்னது தான். அண்ட் பிஷப் B7 வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச மூவ். ஓகேங்களா, ஆல்ரெடி இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து இந்த லைனை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது 1.1 காமிக்குது, அதாவது ஒயிட் வந்து ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் அட்வான்டேஜில் இது. கம்ப்யூட்டர் வில் நாட் சி ஆல் த திங்ஸ். நம்ம வந்து ஹியூமன் மாதிரி அது பார்க்காது, ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஸ்பேஸ் அட்வான்டேஜ், ஐ ஹேவ் அ ஸ்பேஸ் அட்வான்டேஜ், நான் வந்து அட்டாக் பண்ண போகிறேன், அது மட்டும் தான் தெரியும் அதுக்கு. பட் மற்ற விஷயங்கள் அதுவும் தெரியாது அதுக்கு, ஏன்னா அப்படி தான் வந்து டேட்டா ஃபீட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களோட ஸ்டாக் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, ஹூடினி யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்கா, ஐ எம் பெட்டர் அப்படி தான் ஃபீல் ஆகும். ஓகேங்களா, ஸோ பிஷப் B7 ஏன் எக்ஸலண்ட்டான மூவ், ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னாக்கா, இட் இஸ் இன்டைரக்ட்லி அட்டாக்கிங் தி ரூக். எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்வேன், இந்த ரூக் எடுத்துகிட்டு வந்து D5ல போட்டு குயின் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, டாக்டிக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இட் இஸ் அன் அன்டிஃபெண்டட் பீஸ். எப்போதுமே இந்த மாதிரி அன்டிஃபெண்டட் பீசஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு டாக்டிக்கல் ஐடியாஸ் வரும். ஸோ குயின் F3, இப்போ தான் சொல்லிட்டு இருந்த த ரூக் இஸ் அன்டிஃபெண்டட், அதே லைனில் குயினையே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. எவ்வளோ கெத்து பார்த்தீங்களா, தில்லுன்னு தான் சொல்லணும். ஸோ குயின் F3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா G5. ஸோ இந்த இடத்துல வேறு என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து Shirov வந்து மோஸ்ட்லி அவர் இஸ் கோயிங் டு கேஸ்ல் அந்த குயின் சைட். ஸோ குயின் E2 குயின் சைட் கேஸ்லிங் அண்ட் தென் ஈ குட் ஈவன் ட்ரை டு எக்ஸ்பேண்ட் லைக் திஸ். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, குயின் F3 விளையாடுறாரு. அண்ட் ஈவன் G5 இஸ் அன் ஆப்ஷன், பட் G5 வந்து கொஞ்சம் வந்து இயர்லியராக ஆடுற மாதிரி தெரியும். அண்ட் தட் கிரியேட்ஸ் அ ஹோல் ஆன் F5. அண்ட் ஒன்ஸ் திஸ் பான் கோஸ் அவே, மேபி we can play even pawn to D5 now. And you have to capture here or you have to advance. In both cases you have lost the control over the F5 square. அதனால தான் வந்து நம்ம G5 அட்வான்ஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு விஷுவலாக வந்து பயங்கரமாக இருக்குது, அட்டாக்கிங் மூவ், ரொம்ப ஸ்பேஸ் கெயின் பண்ணுறோம், பிளாக் கிராம்ப் பண்ணுறோம், அது இதுன்னு நமக்கு மைண்டில் தோணினாலும் யூ ஷுட் ட்ரை டு பிளே திஸ், என்ன சொல்கிறது, அவாய்ட் பண்ணணும். யூ ஷுட் நாட் பிளே திஸ் மூவ்ஸ். ஸோ பிஷப் B7 குயின் F3 அண்ட் நவ் G5. இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த ஸ்பேஸ் அட்வான்டேஜை வச்சு எப்படி விளையாடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதனால தான் போல்கார் வந்து ரொம்ப இனோவேட்டிவாக அப்படின்லாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப இமேஜினேட்டிவாக வந்து விளையாடுறாங்கன்னு தான் சொல்லணும். டாப் மோஸ்ட் மூவ் கம்ப்யூட்டரில் இதுதான் G5. ஏன் அப்படின்னாக்கா, G5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம F4 பானை வந்து கிரிட்டிக்கல் பண்ணுறோம். மேபி நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஓகே கேப்சர் பண்ணிக்கலாம்னா இட்ஸ் அ ஃப்ரீ பான், அண்ட் ஃப்ரீ பான்ன்றதுனால கேப்சர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, வி ஆர் லீவிங் தி ஸ்கொயர் அன்டிஃபெண்டட், தட்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் த நைட் கேன் கோ ஹியர் அண்ட் அதர் நைட் கேன் ஆல்சோ சப்போர்ட் தட் ஸ்கொயர். அண்ட் பிஷப் டு G7. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக்குக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து இந்த 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 கேமோட ஸ்பெஷலே அதுதான். ஃபஸ்ட்டு ஒயிட் பெட்டராக இருக்க மாதிரி தெரியும் வித் ஸ்பேஸ் அட்வான்டேஜ், பட் வித் ஒன்லி ஒன் மூவ் தட் இஸ் G5 த கேம் இஸ் ஆல்ரெடி ஸ்லிப்பிங் தான் சொல்லணும். அண்ட் G5 F takes G5 இந்த பொசிஷனில்
இந்த பானை நம்ம வந்து இக்னோர் பண்ணால் என்ன பண்ணுறது? ஸோ இக்னோர் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். என்ன பண்ணலாம்னா மேபி குயின் சைட் கேஸ்லிங் பண்ணலாம். அதான் நம்ம ஓல்டு பிளானு. அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா திரும்பவும் நம்ம ஜி டேக்ஸ் F4 அண்ட் ஆஃப்டர் பிஷப் டேக்ஸ் F4 அண்ட் வி ஹேவ் நைட் G6 நவ். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீ அக்செப்ட் பண்ணாலும் சரி, இல்லை நான் உன்னை கேப்சர் பண்ணாலும் சரி, இன் போத் கேசஸ் ஒன் ஆஃப் மை நைட் இஸ் கோயிங் டு கோ டு த E5 ஸ்கொயர். அதான் வந்து பெரிய ப்ராப்ளம் ஒயிட்டுக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா F-takes G5 வந்து எடுத்துக்கிறாரு, ஷிரோவ் வந்து எடுத்துக்கிறாரு. அண்ட் ஆஃப்டர் தட் நைட் E5. இப்போ பார்த்தீங்கன்னா பிஷப் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் திஸ் குயின் டு G2. சி இந்த குயின் வந்து F3 அந்த டயகனலை விட்டு போக முடியாது. பிகாஸ் E4 பான் போயிடுச்சுன்னா த கேம் இஸ் லாஸ்ட் ஃபார் ஒயிட். ஏன்னா B4 இஸ் கமிங், ஸோ த குயின் ஸ்டேஸ் ஆன் த டயகனல். அதுதான் வந்து இங்கே இருக்கிற முக்கியமான பாயிண்ட். அண்ட் ஆஃப்டர் திஸ் அகெயின் எனிவே B4 வந்து விளையாடிடுறாங்க போல்கார். ஆஃப்டர் நைட் E2 அண்ட் நவ் அனதர் ஃபென்டாஸ்டிக் மூவ், தட் இஸ் H5. ஸோ ஏன் இது வந்து ஃபென்டாஸ்டிக் மூவ் அப்படின்னாக்கா, இது எப்படிங்க ஃபென்டாஸ்டிக் மூவாக இருக்கும்? ஏற்கனவே ஒரு பான் டவுன், நம்ம இப்போ ஒரு பான் கொடுத்துட்டு இது இப்போ ஃபென்டாஸ்டிக்ன்றீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். காரணம் இருக்குது. நம்ம எம்பசான் பண்ணால் கூட, எம்பசான் பண்ணிங்கன்னா கூட F5. ஓகேங்களா? ஸோ F5 இஸ் கம்மிங். வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் F5? இந்த பான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த E பான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பின்டு டு த குயின் அஸ் வெல் அஸ் த rook. தட் மீன்ஸ் திஸ் பான் cannot be moved. ஸோ அதனால் வந்து the G pawn can capture, but the problem is the knight will capture. And see, look at the pieces of black pieces. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வெளியே வர போகுது. அண்ட் இந்த ரெண்டு நைட்டோட போஸ்ட் பார்த்தீங்களா, சென்ட்ரலைசிங் த பீசஸோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த நைட்டை வச்சுக்கலாம், ஆர் இந்த கேமை கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டு நைட் போஸ்டோட தான் கேமே வந்து அவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எம்பசான் பண்ணாக்கா. இல்லை கேமில் நடந்த மாதிரி நான் எம்பசான்லாம் பண்ண மாட்டேங்க, டேரெக்டாகவே கேப்சர் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு இன்னொரு டபுள் பான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க G takes H5 ஆனீங்கனாக்கா, அனதர் பான் இருக்கு இல்லையா, அப்படி ஆனீங்கனாலும் திரும்ப என்ன ஆகுது, ஸ்டில் யூ ஆர் கிவிங் அப் தட் ஸ்கொயர் இல்லையா, F5 ஸ்கொயர். டாக்டிக்லி தட் F5 ஸ்கொயர் இஸ் அவைலபிள் ஃபார் அவர் நைட் நவ். ஸோ நைட் F5, பிஷப் F2. சி திஸ் இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணுது. இந்த இடத்துல தான் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த கேம் இஸ் கோயிங் டு பி இன் பிளாக்ஸ் ஃபேவர் ஃபார் எவர். ஏன்னா அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆக முடியாத அளவுக்கு ஒரு மிஸ்டேக் நடந்துடும். ஸோ ஆஃப்டர் பிஷப் F2 அண்ட் நவ் குயின் டேக்ஸ் G5. ஸோ டாக்டிக்கல் மூவ். ஸோ சப்போஸ் நம்ம குயினை வந்து வெட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா we can simply go here. So after king to D1 and we can simply capture the queen, and still this knight cannot be captured as the pawn is pinned. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இது கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஷிராவ் வந்து நைட் A5 ஆடுறாரு. இந்த பிஷப் வச்சுக்கிட்டு தானே நீ வந்து என்ன வந்து ஏதோ பண்ண பார்க்குற, ஸோ இப்போ நான் அதை கேப்சர் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. பட் நவ் இந்த இடத்துல நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரை டு ஃபைண்ட் தட் ஃபைண்ட் தட் மூவ். ஸோ இந்த பொசிஷனில் பொல்கார் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் விளையாடுறாங்க. ஸோ அது என்ன மூவ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் வின்னிங் கேம் ஃபார் பிளாக். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வின்னிங் கேம், பட் ஒன்லி திங் இஸ் நீங்கள் அந்த மூவ் கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மூவ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நைட் டு E3. ஏன்னாக்கா இந்த பொசிஷனில் நீங்கள் பிஷப்பால் கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கேப்சர் பண்ணாக்கா குயின் டேக்ஸ் E3 அண்ட் ஆஃப்டர் நைட் டேக்ஸ் B7 we have knight F3 check, and if king goes to the D1 it's a mate in 1. அப்போ வந்து என்ன ஆகுது, யூ ஹாவ் டு கிவ் அப் த குயின் நவ். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்த வேரியேஷன் என்ன அப்படின்னாக்கா, சரி ஓகே நம்ம வந்து குயினே வெட்டிடலாமே அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அது பண்ணிங்கன்னா அப்படின்னா என்ன ஆகும், we have this beautiful checkmate now. Knight F3 is actually a checkmate now. ஸோ அதுக்கு தான் அந்த nnight E3 is a brilliant move அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆக்சுவலாக அதை வந்து நீங்கள் பிஷப்பால் வெட்டினாலும் பிரச்சனை, குயினால் வந்து இந்த குயினை வெட்டினாலும் பிரச்சனை. அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷிராவ் வந்து என்ன செய்கிறாரு, he plays queen G3. ஓகே வேணும்னா நீ கேப்சர் பண்ணிக்கோ, இல்லை என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இங்கே வின்னிங் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்னிங் என் கேம், ஆக்சுவலாக இந்த என் கேம் வந்து வின்னிங் என் கேம். ஸோ அதனால் நீங்கள் இது அழகாக வந்து ரைட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேங்களா? அந்த ரைட் எக்ஸ்சேஞ்சை பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட்டான வின்னிங் என் கேம்குள்ளே போகலாம். அதுதான் வந்து பொல்காரும் பண்ணுவாங்க. லெட்ஸ் சி குயின் டேக்ஸ் G3 அண்ட் நைட் டேக்ஸ் G3. இந்த பொசிஷனில் குயின் இஸ் ஹேங்கிங். எனிவே நம்ம வந்து நம்ம இன்பிட்வீன் மூவ் மாதிரி விளையாடலாம். நைட் டேக்ஸ் C2 செக் ஆடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் கிங் டு D1 குயின் டேக்ஸ் H5. So avoiding the queen trade, and after king to C2 is not possible actually because of bishop takes E4 check. ஓகேங்களா? ஸோ again black is winning completely.
ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா நைட் எக்ஸ் பி7. ஓகே ஓகே, நைட் எக்ஸ் பி7 ஆனால் வி கேன் டேக் த ரூக். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகெயின் பிளாக் இஸ் கம்ப்ளீட்லி வினிங். ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரு, குயின் டேக்ஸ் ஜி3 வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ குயின் டேக்ஸ் ஜி3 இவங்களும் வந்து ஓகே குயின் டேக்ஸ் ஜி3 ஆடுறாங்க. ஏன்னா அந்த எண்டிங் வந்து அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ், சூப்பர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த எண்டிங் யாருக்கு ஃபேவரபுளாக இருக்குன்றது இவங்க இப்போவே பார்த்துருப்பாங்க. ஸோ நைட் டேக்ஸ் ஜி3 அண்ட் நவ் ஃபைனலி நைட் டேக்ஸ் சி2 செக், கிங் டி1, நைட் டேக்ஸ் ஏ1, நைட் டேக்ஸ் பி7 அண்ட் நவ் பி3. அண்ட் அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சேஃபாக வந்து நம்மக்கிட்டே வந்துடும். அதான் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் பிளேயிங் தட் மூவ். ஸோ ஆஃப்டர் ஏ டேக்ஸ் பி3, நைட் டேக்ஸ் பி3, கிங் டு சி2, knight to c5, knight takes c5, d takes c5 and now bishop e1. So bishop e1 க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா knight f3 ஆடுறாங்க. So point is very very simple. Why bishop e1, why it is under developing அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு. ஸோ இந்த டயக்னல் என்ன பண்ணுறீங்க, ஓகே யூ ஆர் அட்டாக்கிங் திஸ் பான், பட் அதை வந்து ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஈவன் கிங் கேன் பி டெவலப். ஓகேங்களா? ரூக் இஸ் கம்மிங். அதனால் வந்து இந்த பிஷப் வந்து இங்கே ஓகேங்களா c3ல போட்டு இந்த நைட்டை பின் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் அந்த மூவ் ரொம்ப சிம்பிளான மூவ் தான். அதனால் உடனே வந்து நைட்டை ரீரோட் பண்ணுறாங்க ஃபார் எ பெட்டர் ஸ்கொயர். ஸோ நைட் டு d4 செக், கிங் d3, பிஷப் டு d6. இந்த பொசிஷனில் வந்து நம்ம ஆஃப்டர் பிஷப் டு d6 திஸ் நைட் இஸ் டாக்டிக்கலி டிஃபெண்டட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பானை வின் பண்ணுறதா நினச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆஃப்டர் பிஷப் டேக்ஸ் d4, சி டேக்ஸ் d4, த கிங் டேக்ஸ் d4 அண்ட் நவ் மேபி நம்ம f6 இந்த மாதிரிலாம் ஆடலாம். இன்னொரு விஷயம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னாக்கா maybe after bishop to g2, sorry, yeah, so another option வந்து பார்த்தீங்கன்னா b4. okay, removing the defender concept யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா after king to e7, if you take here we can take on c5 because the king வந்து open positionல இருக்கிறதுனால so the piece can be pinned easily and win. so even நீங்கள் டிஃபெண்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நம்ம இந்த மாதிரி வின் பண்ணிக்கலாம். so that's the problem. so அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஷிராவ் வந்து bishop g2 ஆடுறாரு. and after bishop e5, king to c4, trying to win the other pawn directly. so king e7, again நம்ம king takes c5 வந்து பார்த்தீங்கன்னா it is leading into a mating net. so let's see, king e7 and after king takes c5 we can play rook h8 check, king b4, rook a b8 check, king a3, knight c2 check, king a2 and after bishop takes c3, b takes c3, rook takes c3 and the mate is not, or the mate is unstoppable அப்படின்னு தான் சொல்லணும். actually it is made in two. ஸோ இது மாதிரி வந்து ஒரு மேட்டிங் நெட்டுக்குள்ளே மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கிங் e7 ரூக் a1 வந்து விளையாடுறாரு. அண்ட் ஆஃப்டர் நைட் c6 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஷிராவ். ஸோ இந்த கேம் வந்து என்ன காரணத்தினால ஒரு அழிவில்லா ஆட்டத்தில் இடம் பெற்றிருக்குன்றதை நீங்களே வந்து கணிச்சு சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு விஷுவலாக வந்து அப்பீலிங் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷுவலாக நம்ம பார்வையால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பயங்கரமான மூவாக மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்து நம்ம டீப்பாக வந்து லேர்ன் பண்ணும்போது அது ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக நம்ம டேக்கிள் பண்ணலான்றத அழகாக வந்து அந்த பான் 2 பான் பிரேக், ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா g5 அண்ட் அனதர் பான் வந்து பார்த்திங்கன்னா h5 அண்ட் f5 அண்ட் e5 ஸ்கொயருக்கு நைட்டு கிடச்சிச்சு. நீங்கள் உங்களுடைய ஆட்டத்தில் e5 ஸ்கொயர்லேயும் f5 ஸ்கொயர்லேயும் பிளாக் பிளேயராக நைட்டை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நைட்டை வைக்க முடிஞ்சால் உங்கள் ஆப்போனண்ட்டை நீங்கள் கடுப்பேற்றுனீங்களா, அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த அழிவில்லா ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நம்ம சேனலில் வந்து 600வது வீடியோ வந்து இது போட்டிருக்கோம். நம்ம அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ண பிருந்தா, கபிலன், மணிச்செல்வம், சுபாஷ், ஜேகே அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.